ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம. இன்னைக்கு மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கான பாசுரத்தை பார்க்கலாம். மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் என்பாவாய். இந்த பாடல்ல ஆண்டாள் நமக்கு என்ன சொல்றான்னா, நம்முடைய பாவங்கள், நாம நீண்ட காலமாக நம்முடனேயே வந்த நம்முடைய கடந்த காலத்து பாவங்கள், அது போக நாம் இப்போ செய்கிற சிறு சிறு தவறுகள், இது எல்லாமே நம்மை விட்டு போகுமா? எப்போ போகும்? எப்படி போகும்? கண்ணனாக தோன்றிய அந்த எம்பெருமானை நம்ம மனதால் நினைச்சு வாயால் அவனுடைய பெயர்களையும் அவனுடைய திருநாமங்களையும் பாடி ஒரு சின்ன மலரோ ஒரு துளசியோ ஏதோ ஒன்று அவனுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள்லாம் எப்படி ஒரு நெருப்பில் ஒரு பஞ்சு வச்சா அது எரிஞ்சு போகுமோ அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் எரிஞ்சு போகும்னு ஆண்டாள் சொல்கிறான். நம்முடைய பாவங்களை எரிக்க வல்லவன் அந்த பரந்தாமன், நம்முடைய கண்ணன். அந்த கண்ணனை நாம் எப்படிலாம் வணங்கணும்னு ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரம் மூலமாக சொல்கிறான். அடுத்த பாசுரத்தை நாளை பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம.